மரியாதைக்குரிய எமது உறவினர்களே மற்றும் சொந்தங்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் தொண்டர்களே, உங்களுக்காக நம் நாட்டின் தேசிய விடுதலைக்காக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வருகின்றிருக்கின்றேன். இந்து மதத்தின் தத்துவங்களை போதித்த மகான்களின் வரிசையிலே தோன்றிய சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலே சிகாகோ நகரிலே நடைபெற்ற சமதர்ம மாநாட்டில் உலக மதங்களில் இந்து மதம் எவ்வளவு சிறந்தது என்பதை நிலைநிறுத்திவிட்டு இந்தியா திரும்புகையில் இலங்கை வழியாக இந்தியாவின் பாம்பன் கடற்கரையில் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்களைத்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் வருகிறார். காரணம், விவேகானந்தரை உலக சர்வமத மாநாட்டிற்கு அவசியம் செல்ல வேண்டும் என்று சகல வசதிகளையும் செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தவர்தான் பாஸ்கர சேதுபதி. அவரைத்தான் பார்க்க வேண்டும் என்ற முடிவில் வரும் சுவாமியை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து கடற்கரையில் நிற்கிறார் மன்னர். சுவாமி தரையில் கால் வைப்பதற்கு முன் பாஸ்கர சேதுபதியின் தரையில் தான் கால் வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். எவ்வளவோ மறுத்து பார்த்து மன்னர் தன் வேண்டுதலை நிறைவேற்றுமாறு மன்றாடுகிறார். வேறு வழியின்றி விவேகானந்தர் அவர்கள் தன் காலிலே பட்டு துணிகளை சுற்றி கொண்டு மன்னரின் தலையில் ஒரு காலை மட்டும் வைத்து அன்னை பராசக்தியை வேண்டுகிறார். தாயே பராசக்தி, அமெரிக்க நாட்டில் இந்து மதத்தின் பெருமையை உலகறிய செய்துவிட்டு வந்திருந்தாலும் என் அன்னை பாரத தேசம் அந்நிய சக்திகளிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்து மதம் சிறப்படைய வேண்டுமானால் இந்தியா விடுதலை பெற வேண்டும். அந்த விடுதலை கொண்டு வருவதற்கு ஒரு வீர மகனை கருவாயா என்று கூறி தனது முதல் காலடியை இந்திய மண்ணிலே எடுத்து வைக்கிறார். அன்றைய தினம்தான் 1897 ஜனவரி 23ஆம் நாள். சுவாமி விவேகானந்தரை வேண்டுதலை நிறைவேற்ற 1897 ஜனவரி 23ஆம் தேதியன்றே நமது வங்கத்து சிங்கம் விடுதலை போராளி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வங்கத்திலே பிறக்கிறார். வங்கத்தில் பிறந்த விவேகானந்தரும் தென்னாட்டில் ராமநாதபுரத்தின் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கும் அன்று எப்படி ஒரு ஆன்மீக ரீதியாக தெய்வீக ரீதியாக சந்திப்பு நிகழ்ந்ததோ அதை போலவே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் நமது தென்னாட்டு வேங்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஒரு அரசியல் சந்திப்பு நிகழ்கிறது. தன் சொந்த சொத்து வழக்கிற்காக பிரபல வழக்கறிஞரும் காங்கிரஸ் தலைவருமான சீமான் சீனிவாஸ் ஐயங்கார் அவர்களை சந்திக்க நம் தேவர் அவர்கள் சென்னை சென்ற நேரத்திலே 1927ஆம் ஆண்டு டாக்டர் அன்சாரி தலைமையிலற்ற காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடக்கிறது. தேவர் அவர்களும் அந்த மாநாட்டிலே 100 ரூபாய் டிக்கெட் எடுத்து தேசியத்தின் மேல் கொண்ட ஆவலாய் கலந்து கொள்கிறார். அந்த மாநாட்டில் தான் பரிபூர்ண சுயராஜ்யம் வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் காந்தியடிகளின் மிதவாத கூட்டமோ அந்நிய சக்திக்கு அடங்கிய குடியேற்ற நாட்டு அந்தஸ்து கிடைத்தால் போதும் என்றும் சுபாஷ் போஸ் சீனிவாஸ் ஐயங்கார் போன்ற தீவிர தேசியவாதிகளின் பரிபூர்ண சுயராஜ்யமே என்றும் வாதிடுகையில் வேறு வழியின்றி தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்படுகையில் அங்கே காந்தியின் மிதவாத கூட்டத்தின் கோரிக்கை தோல்வியை தழுவுகிறது. தீவிர தேசிய பற்று கொண்ட நம் தேவர் அவர்கள் அம்மாநாட்டின் முடிவில் நேதாஜி போஸ் அவர்களை சந்தித்து பேசியதின் தன் ஆர்வத்தை வெளியிடுகிறார். தேவர் அவர்களின் எண்ணம், செயல், தோற்றத்தை கண்ட போஸ் அவர்கள் தென்னகத்தில் தம் போர்க்குணமிக்க தேசிய போராட்டத்திற்கு ஒரு வலுவான இளைஞனை கண்ட திருப்தியில் நம் தேவர் அவர்களை தட்டி கொடுத்து தன் மானசீக தளபதியில் ஒருவராக தேர்வு செய்கிறார். தேவரின் முதல் அரசியல் சந்திப்பே காந்தியின் தோல்வியும் நேதாஜியின் வெற்றியும் ஆரம்பமாகிறது. தமிழகத்தில் ஆரம்பமாகிறது. ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்களை ஓரணியில் திரட்ட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அரசியல் சுதந்திரம் பெற்றுவிட்டாலும் பாரூப்லா இயக்கம் முழுமை பெற்றுவிடவில்லை. நமது நடவடிக்கைகளில் ஒரு புதிய வேகமும் லட்சியங்களில் கொள்கைகளிலும் ஒரு புரட்சிகர மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த மாற்றம் எவ்வித சந்தேகத்திற்கும் இடம் தராமல் சோசியலிச பாதையிலே செல்வதாக இருக்கும் என்று அன்றைக்கே கனவு காண்கிறார்கள். பிரிட்டன் ஜெர்மனி நேரடியாக யுத்தம் ஆரம்பித்து பிரிட்டன் மீது ஜெர்மனி நேரடியாக யுத்தம் ஆரம்பித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் நம் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை தீவிரப்படுத்தினால் நம் பாரத தேசம் விடுதலை பெறுவதற்கான சாத்தியம் நிறைய உண்டு. அதற்கான காலம் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி யுத்தத்திற்கு ஒத்துழைப்பு போக முடியாது என்று தீர்மானம் நிறைவேற்றினாலும் அதை நடைமுறைப்படுத்த தயங்கியது. ஆனால் போஸ் அவர்கள் ஆயுதத்துடன் இருக்கும் எதிரியை ஆயுதத்தால் தான் எதிர்க்க முடியும் என்கின்ற ரீதியில்
இந்திய புரட்சியாளர்கள் ஒன்று திரட்டும் முயற்சியில் நாம் ஈடுபடும் என்று அறைகோல் விட்டார். அத்தோடு பசும்பொன் தேவர் அவர்களின் அழைப்பின் பேரில் சுபாஷ் அவர்கள் மதுரை பொதுக்கூட்டத்திலும் பேசினார். உலகமே யுத்தத்திற்காக தங்கள் நாடுகளை தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் காந்தியின் கூட்டமும் தூங்கி வழிந்து கொண்டிருந்தது. யுத்த நிலை பற்றி காந்தியடிகள் விரட்ட அறிக்கையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என் நிலை பற்றி தெளிவாக்கிவிட்டேன். ஒரு மனிதன் என்ற முறையில் எனது அனுதாபம் முழுவதும் இங்கிலாந்தின் மீதும் பிரான்ஸ் மீதும் தான் இருக்கிறது என்று இந்தியாவின் ஆங்கில கவர்னரிடம் கூறினார் என்றால் காந்தியின் எண்ணம் செயல் ஒரு அழித்தனமான பேடித்தனமான வேலையாகத்தான் இருந்திருக்கிறது. காந்தியடிகளின் இந்த அறிக்கை இந்தியாவின் இடதுசாரி இளைஞர்களுக்கும் கடும் கோபத்தை உண்டாக்கியது. 200 ஆண்டு காலமாக பிரிட்டிஷ் நுகத்தடியில் சிக்கிக்கொண்டு விடுதலை பெற துடிக்கும் சொந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் அகிம்சை கொள்கையை பற்றியும் இங்கிலாந்து மக்களை பற்றியும் லண்டன் மாநகர் தாக்கப்படுவதை பற்றியும் எண்ணி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்ட காந்தியின் கையாளாதனத்தை இந்த இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இம்மாதிரியான பைத்தியக்காரத்தனமான சிந்தனை வசப்பட்டு ஒரு கிழவரை நம்பி 30 கோடி மக்களின் பொறுப்பை விட முடியாது என்கின்ற நிலையில்தான் நேதாஜி, பசும்பொன் தேவர் மற்றும் இடதுசாரி தலைவர்கள் போரார்கள். காந்தியின் பாதை சுதந்திரம் பெற வேண்டிய காலத்தை தள்ளிக்கொண்டே போகிறது என்றுதான் அர்த்தப்பட வேண்டியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் காரிய கமிட்டி வாரணா நகரில் கூடுகிறது. இந்திய எல்லையாக மணிப்பூர் எல்லை வரை வெள்ளை இராணுவத்தை விரட்டியடித்து தேசிய கொடியை தூக்கி பிடித்த நேரத்திலே ஜப்பான் மேல் அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி பேரழிவை உண்டாக்கியது. ஜப்பான் சரணடைந்தது. நம் தேவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 1.5 ஆண்டு காலத்திற்கு உள்ளாக இனியும் தாமதித்தால் இந்தியாவின் சுதந்திரம் பின்னுக்கு தள்ளப்படும் என்று கருதி வீட்டு சிறையிலிருந்து சுபாஷ் போஸ் அவர்கள் 1941 ஜனவரியில் மாயமாய் மறைந்து இந்தியாவை விட்டு வெளியேறினார். எவ்வளவோ கட்டுக்காவலையும் மீறி இந்தியாவை விட்டு வெளியேறி இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புற மாகாணமான பெஷாவார் போய் சேர்ந்து கைபர் போலான் கணவாயை கடந்து ஆப்கானிஸ்தானில் காபூல் அடைகிறார். அங்கு அவரை வரவேற்க ஒரு உண்மையான இந்திய வியாபாரி அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றுகிறார். ஆப்கான் நாட்டில் உள்ள இத்தாலி, ஜெர்மன், ரஷ்யா போன்ற தூதர அதிகாரிகளிடம் அடைக்கலம் கேட்கிறார். ஏனென்றால் அந்த நாடுகள் பிரிட்டனின் எதிரிகளாக உருவாகி கொண்டிருந்த நேரம். ஆனால் ரஷ்யா அடைக்கலம் தர மறுக்கிறது. எனவே இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியின் ஆதரவுடன் ரஷ்யா சென்று அங்கிருந்து விமானம் மூலம் இத்தாலி தூதருடன் ஜெர்மனியின் பெர்லின் போய் சேர்கிறார். சுபாஷ் போஸ் செல்ல திட்டமிட்ட நாடு ரஷ்யா. ஆனால் ஆதரவு அளித்ததோ இத்தாலி, ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகள் தான். சுபாஷ் போஸ் அவர்கள் 1939 பார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்ததுடன் அதற்கு ஒரு அமைப்பாக இராணுவ போராட்டம் நடத்த திட்டமிட்டு வார் கவுன்சில் என்ற அமைப்பை கட்சிக்குள் ஏற்படுத்தினார். சுபாஷ் சந்திர போஸ், சரத் சந்திர போஸ், லாலா சங்கர்லால், எஸ். சீனிவாச ஐயங்கார், பசும்பொன் தேவர் ஆகிய ஐவர்கள் சுபாஷ் பாபு இந்தியாவை விட்டு தப்பிய பிறகு தேவர் அவர்களை தப்பவிடக்கூடாது என்பதற்காக திருச்சி சிறையிலிருந்து வேலூர் சிறை, வேலூரிலிருந்து ஆந்திரா ராஜமந்திரி சிறை, அதன் பிறகு மகாராஷ்டிரா அமராவதி சிறை, அடுத்ததாக மத்திய பிரதேசத்தில் உள்ள டாமோ சிறை என்று மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். தேவர் கைது செய்து சுபாஷ் பாபு தப்பிச் சென்று விட்டார் என்றவுடன் ஆங்கில ஆட்சியாளர்கள் ஏக இந்தியாவில் இருந்த பார்வர்ட் பிளாக் கட்சியின் தீவிர உறுப்பினர்கள் மற்றும் புரட்சியாளர்களை பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கிறார்கள். 1939 ஆரம்பிக்கப்பட்ட 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி, இத்தாலியும் பிரிட்டிஷ், பிரான்ஸ் நாடுகளை கைப்பற்றி ஆக்கிரமிப்பு செய்த பொழுது 1941 ஜப்பானும் அச்சு நாடுடன் சேர்கிறது. 1942 ஜப்பானின் போரில் குதித்து உலகமே ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிழக்காசி நாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பிரிட்டிஷ் காலனி நாடுகளை அனைத்தையும் ஜப்பான் கைப்பற்றிக் கொள்கிறது. இந்திய விடுதலை போரை தொடங்க சென்ற சுபாஷ் அவர்கள் ஜெர்மனி சர்வாதிகாரி ஹிட்லரின் படைகளின் ஆப்பிரிக்கா போர் முனையில் யுத்த கைதிகளாக பிடிபட்ட 10,000 இந்திய சிப்பாய்களை, வெள்ளையரின் படையில் இருந்தவர்களை ஜெர்மனி அதிபருடன் பேசி இனி இவர்கள் இந்திய சுதந்திர சர்க்காரின் இராணுவ வீரர்கள் போல் செயல்படுவார்கள், அதற்கான உறுதியையும் உத்தரவாதத்தையும் நான் தருகிறேன், எனவே இவர்களை விடுவித்து எனது தலைமையில் போர் பயிற்சி அளித்து வெள்ளை அமெரிக்க ஏகாதிபத்தியங்களை எதிர்க்க நாங்களும் துணை நிற்கிறோம், ஆகவே எங்களுக்கு தேவையான ஆயுதம், பணம் ஆகியவற்றை கொடுத்து உதவுமாறு கேட்கிறார் ஹிட்லரிடம். அதில் வெற்றியும் பெற்று தனி வானிலை நிலையம் அமைத்து உலக நாடுகளை வியக்கும் வண்ணம் சுபாஷ் பாதியா நான் உயிரோடு இருக்கிறேன், தற்பொழுது நடந்து வரும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போரில் நமக்கு துணையாக ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் உதவுகின்றன, எனவே இந்திய மக்களை இந்தியாவின் உள்நாட்டு போரை தொடங்குங்கள் என்று ஆசாத் ஹிந்து வானொலியின் மூலமும் இந்தியாவில் ஒருவலப்பட்டது. இதே காலகட்டத்தில் ஏற்கனவே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவின் வெள்ளை கவர்னர் மேல் வெடிகுண்டு வீசிய வழக்கில் தேடப்பட்டு வந்த ராஸ் பிகாரி போஸ் அவர்கள் ஜப்பானில் அடைக்கலம் புகுந்து அங்கு குடியுரிமை பெற்று வாழ்ந்து வந்தார். அவர் மூலமாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டு உருவாக்கி வைத்திருந்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தலைமை பொறுப்பு வருமாறு நமது போஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. கிழக்காசியால் வாழும் லட்சக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி விடுதலை போரை நடத்தும் திட்டத்தை ஹிட்லரிடம் தெரிவித்து அதற்கான அனுமதியும் பெற்று அச்சு நாடுகளில்
கிழக்காசிய தலைமையேற்று ஜப்பானுக்கு புறப்படுகிறார். வினாடிக்கு வினாடி மரணத்தின் வாயில் நுழைந்து வெளியேறும் சாகசம் போல ஜெர்மனியின் கீழ் துறைமுகத்திலிருந்து அடுத்து சிறிது நேரம் கழித்து தொடரும்.